அப்பாவும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ பொதுவா ஆழமா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் அதிகமா இருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ யோசிக்கும் போது. அதே மாதிரி புக்கிங்கா வந்து வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த ஆர்வம் இல்லாமல் எல்லா பக்கமுமே வந்து ஓவரால் அந்த படத்து மேல இருக்கிற கியூரியாசிட்டி. ஏன்னா மணி சார் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பீரியட் ஃபிலிம் பண்றாரு. அவர் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாத்துலயுமே வந்து ஒரு விஷுவல் ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டே வந்திருக்காரு. அது வந்து ஒரு கமர்ஷியல் படங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு லவ் ஸ்டோரிஸா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் பேசுற படமா இருந்தாலும் அவரோட விஷுவல் ஸ்டாண்டர்ட் இருந்துட்டே இருக்கும். இந்த படம் பார்த்தோம்னா 1000 காலத்துக்கு முன்னாடி நடந்த கதையில எப்படி இருந்திருப்பாங்கன்றதுக்கான கரெக்டான விஷுவல்ஸ் நம்ம கிட்ட இல்லவே இல்லை. எதுக்குமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டே இல்லாம இருக்கும்போது இது வந்து ஒரு ரெஃபரன்ஸா மாற போகுது அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கு. அந்த அந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி வாழ்ந்திருந்தோம், நம்ம மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, அப்ப இருந்த அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிற வந்து அரசாண்மை எப்படி இருந்துச்சு, அவங்க அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிளிம்ஸா நம்ம பார்ப்போம் இல்லையா. இது ஹிஸ்டரி லெசன் கிடையாது, அது ஒரு கதை, அது அருமையான கதை, படிச்சவங்களுக்கு தெரியும். ஆனா அதுக்கு ஒரு விஷுவல் நமக்கு கிடைக்க போகுது. அது எப்படி சுத்திட்டு இருந்தாங்க அந்த காலத்துல, எப்படி டிராவல் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணி இந்த புக்ல இருந்திருக்கும். ஸோ அது எல்லாத்துக்குமே விஷுவல் கிடைக்க போகுதுங்கிறது ரொம்ப ஆர்வமா இருக்கு. உங்களை மாதிரியே நானும் பார்க்க ஆர்வமா இருக்கேன். நானும் படம் பார்க்கல, அதனால அந்த ஆர்வம் இருக்கு. ஸோ இந்த சந்தர்ப்பம் நான் முக்கியமா எல்லாரும் சந்திக்கணும்னு ஆசைப்பட்டது வந்து எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்துட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாரு அப்படிங்கிறது எப்பவுமே நீங்க சொல்லிதான் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நீங்க வந்து நிக்கிறதுக்கு எல்லாமே நீங்க ஒரு மிகப்பெரிய காரணமா வந்திருக்கீங்க. லைஃப்ல இது ஒரு முக்கியமான படமா இருக்கு எனக்கு, லைஃப்லயும் சரி கரியர்லயும் சரி. அதுக்கு முன்னாடி உங்க ஆசீர்வாதமும் வாங்கிக்கணும், உங்க பெஸ்ட் விஷஸும் வாங்கிக்கணுங்கிறது ரொம்ப பட்டுச்சு. ரிலீஸ் முடியாது கண்டிப்பா சந்திச்சிடணும். அது பார்த்தா நெருக்கி ரிலீஸ் கிட்டே வந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம்.